ஒரு மொட்டை அடி அப்படிதான் திருப்பதியா? வேலூர் கண்டோன்மெண்ட் பிரசித்தி பெற்ற தேவி கருமாரியம்மன் கோயில் மிக நேர்த்தியாக பராமரிக்கப்படுகிற வேலூரின் மிக சிறந்த ஆலயங்களில் இது ஒன்று. இங்கே வேலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநகர மேயருமான அன்பு அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையிலே நிர்வாகக்குழு பராமரிக்கப்பட்டு இந்த ஆலயத்தை மிக அற்புதமாக பராமரித்து வருகின்றார்கள். தேவி கருமாரியம்மன் நான் ஏற்கனவே 45-50 ஆண்டுகள் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருபவன். பக்கத்தில் இருக்கிற திருவேங்கடவன் உயர்நிலைப் பள்ளியிலே நான் படித்தது. கஸ்பாயிலிருந்து ரயில்வே கேட்டு தாண்டி, அதாவது ட்ராக் தாண்டி பள்ளிக்கூட போகின்ற வழியிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. மிக நீண்ட வரலாற்றையுடைய வேம்பு இங்கே மிகவும் பிரசித்தி பெற்றது. மரத்தை தெய்வமாக நினைத்து மக்கள் வழிபடுகிற காட்சியை ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளியிலே இங்கே நாம் பார்க்கலாம். இங்கே மத சிவாச்சாரியர் மிக சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் செய்து வருகிறார். கூடவே நடராஜ் சிவாச்சாரியார் ராமிக்கு அழகான உட்புறத்தில் கோஷ்டத்திலே துர்காதேவி, அற்புதமான நவகிரகங்கள், शीतला शीतला தினசரி ஆலயம் அம்மனுக்கு இந்த நெய் விளக்கு போடுவதே அம்மாவினுடைய வழக்கம். நானும் அவளை பார்த்துருக்கேன் பல வருடங்களாக. தினசரி, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, தினசரி அம்மாவுக்கு தீபம் ஏற்றி அருள் பெறுபவர்கள். கண்ணில் உள்ளால் எங்கள் கருமாரியம்மன் என்று வேண்டுகிற அவர்களுக்கு எல்லாம் அருள்கிறாள் இந்த தேவி. தேவி கருமாரியம்மன் கோயிலில் மிக சிறப்பாக இறை தொண்டு ஆற்றுகின்ற என் இனி நண்பர் மத சிவாச்சாரியார் எல்லோருக்கும் தெரிந்தவர். வேலூரிலே அவர் தெரியாமல் இருக்க முடியாது. அப்படி வேலூரிலே மிகவும் நீண்ட நெடிய வரலாற்றை உடைய சாநித்தியம் நிறைந்த சக்தி அம்மா என்றால் இந்த கோயில் கருமாரியம்மன் கோயிலை சொல்லலாம். திரு மதன் சிவாச்சாரியார் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய நண்பர் முருகன் கோயிலில் பேர் சுப்பிரமணியர் கோயிலே மிக சீனியர் இவர் தான் நம்ம சிவாச்சாரியார் வந்திருக்காங்க. இவங்க மத்தியில் நீங்கள் கார்த்திகை மாதத்தின் பெருமைகள் அடுத்த மாதம், அதாவது கொஞ்ச நாளில் 4-5 நாளில் வர இருக்கிறார். கார்த்திகை தீபத்தின் அருமை நாம் என்ன செய்யணும் தீபத்தை அன்னைக்கு, அது மட்டும் இன்னைக்கு அவருடைய வாழ்த்துக்கிறார். என்னுடைய வெள்ளூர் போர்ட்டு சேனலில் ஒரு வாழ்த்துறையோடு சேர்த்து தீபத்தை பற்றி சொல்லியிருக்கேன். நமது கருமாரியம்மனுடைய அனுகிரகத்தினாலே நமது லட்சுமிபதி ஐயா அவர்கள் நிறைய வெள்ளூர் போர்ட்டுன்ற சேனல், அவர் யூடியூப் சேனல் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் வெள்ளூருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கோட்டை, அவர் கோட்டை மேலே ரொம்ப பிரியும். நம்ம வேலூருடைய வரலாறு மிகுந்த அந்த கோட்டையிலே, அந்த கோட்டை இருக்கும்போது அந்த நான் எது சொல்லியிருந்தேன்னா ஃபோர்ட்டு பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கோட்டை ஒரு சிறப்பு. கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் சிறப்பு, ஜலகண்டேஸ்வருடைய சிறப்பு விழாக்களில் லட்சுமிபதி சிறப்பு. அப்படி எல்லா சிறப்பும் சேர்க்கக்கூடிய இந்த சேனல். அந்த சேனலில் இன்னைக்கு கார்த்திகை தீபம் சொல்லியிருக்காரு. கார்த்திகை தீபம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருவண்ணாமலை தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் கோவில் இருந்தாலும் மலையே கோவிலாக வாழக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் ஏன் கார்த்திகை தீபம் விசேஷம்னா, சுவாமி அந்த இடத்துல தான் ஜோதி வடிவா அனுகிரகம். சிவராத்திரின்னு பிரம்மதேவர்
மேல் நோக்கியும் மகாவிஷ்ணு கீழ் நோக்கியும் சிவபெருமானுடைய ஆதி அந்தத்தை தேடி பார்க்கும்போது ஜோதி வடிவாக காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை. ஆகையால் அந்த திருவண்ணாமலையில அண்ணாமலையார் ஜோதி வடிவாக இருக்கிறதுனால கார்த்திகை தீபத்திற்கு மகா தீபம்னு பேரு. சாதா தீபம் ஏத்துற விளக்கு, ஆனா கார்த்திகை தீபத்துக்கு மகா தீபம்னு பேரு. அந்த மகா தீபத்துடைய உண்டான இடம் திருவண்ணாமலை. ஆகையால் திருவண்ணாமலை ஏத்துற அந்த மகா தீபம் ரொம்ப சிறப்பாகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சிறப்பு சொன்னாங்க இல்லையா. புரட்டாசி மாதம்னா பெருமாள், ஐப்பசினா முருகப்பெருமாள். போன வருஷம் ஐப்பசி மாதம் சுப்பிரமணிய சுவாமிகள் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. கார்த்திகை மாதம்னா சிவபெருமாள், அது ஆவணி மாதம்னா விநாயகர். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு சிறப்பு. இந்த கார்த்திகை மாதம்னாவே சிவபெருமானுக்கு சிறப்பு. அதில் சோமவாரம், இந்த ஒவ்வொரு வாரம் வர திங்கட்கிழமை ரொம்ப சிறப்பு. கார்த்திகை சோமவாரத்துக்கு சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணால் நம்மளுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிது. அப்படியேப்பட்ட ஒரு விழா இந்த சங்காபிஷேகம். இந்த கார்த்திகை மாதம், சோமவாரம், தீபம், இப்படி எல்லாம் கலந்த ஒரு சிறப்பான ஒரு மாதம் கார்த்திகை. அது மட்டும் இல்லாமல் சுப முகூர்த்தங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை. எல்லா அது இந்த வாட்டி கார்த்திகை கிருத்திகையும் பௌர்ணமியும் ஒன்று சேர்ந்து வருது. இந்த கார்த்திகை மாதத்தில் அது மாதிரி சேர்ந்து வர்றதுனால என்ன சிறப்புன்னு கேட்டால் கிரிவலம் ஒரு சிறப்பு. கார்த்திகை பெண்கள், முருகப்பெருமானுக்கு 6 முகத்தையும் எடுத்தவர்கள் யாரு? கார்த்திகை பெண்கள். இந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை எடுத்து வளர்க்கறதுக்காகவே அவதரித்தார்கள். அந்த கிருத்திகா தான் கார்த்திகையின் மாறிது இல்லையா. அவங்க கிருத்திகா என்று சொல்லக்கூடிய பேர் தான் கார்த்திகையா தமிழில் மாறிச்சு. இந்த கார்த்திகை பெண்களுக்கு உண்டானவர் முருகப்பெருமான், பௌர்ணமிக்கு உண்டானவர் அண்ணாமலையார் தீபத்துக்கு உண்டானவர் சிவபெருமான். சிவனும் முருகனும் ஒன்று சேர வருவதனால ஞானமும் மோட்சம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கின்றது. வேறுபட்ட சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதத்திலே இந்த யூடியூப் வேலூர் ஃபோர்ட் யூடியூப் சேனல் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். இந்த மாதிரி சத் விஷயங்கள்லாம் நம்ம கவிஞர், வேலூர் கவிஞர், சாதா ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர். கவிஞர்னா எல்லாருமே கொஞ்சம் கர்வத்தோடு இருப்பார்கள், நிறைய விஷயங்கள். ஆனால் கர்வமே இல்லாத ஒரு கவிஞராக இருக்கக்கூடிய லட்சுமிபதி அவர்கள் கார்த்திகை தீபத்தில் வீட்டில் என்ன செய்யணும் பெண்கள்? நாம கூட விளக்கத்தலான்றாங்க. கார்த்திகை தீபம்னா கோவில் கொண்டு சிறப்பு இல்லை. இருள் நீக்கி ஒளியை பெருக்குவது இந்த கார்த்திகை தீபம். யாருக்கெல்லாம் இருள் நீங்கணும்னா வீட்லையும் இருள் நீங்கணும், கோவிலையும் வர பக்தர்களுக்கும் இருள் நீங்கணும். அதனால இல்லந்தோறும் ஒரு தீபத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. ஒரு தீபம் ஏற்றினா ஒரு சக்தி, 2 தீபம் ஏற்றினா ஒரு சக்தி, 9 தீபம் ஏற்றினா ஒரு சக்தி. இந்த வாட்டி 6 தீபம் முருகப்பெருமானுக்கும் 5 தீபம் சிவபெருமானுக்கும். இது ரொம்ப நல்லா கேட்கணும் நம்ம வீவர்ஸ். சொல்லுங்க. 6 தீபம் முருகப்பெருமானுக்கு. ஒவ்வொரு 6 முகத்துக்கு 6 தீபம் முருகப்பெருமான் தட்டில் வச்சு. சிவபெருமானுக்கு 5 தீபம், 5 முகம், 5 6 11 தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அது பரணி தீபத்து அன்னைக்கு தீபம் ஏற்றலாம். கார்த்திகை 3 நாள் ஏற்றலாம். 3 நாள். ஆமாம். பரணி, கிருத்திகை, ரோகிணி. பரணி, கிருத்திகை, ரோகிணி ஆகிய 3 நாட்களிலும் இல்லத்திலும் நம்ம விளக்கேற்றி அறியாமையை இருட்டி விளக்கி, வறுமை என்னும் இருட்டை விளக்கி, வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கிற எல்லாம் தரவல்ல ஈஸ்வரர் பெருமான் வேண்டத்தக்கது. ரொம்ப சிறப்பாக பேரி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 2 நாட்கள் நடைபெறும். பரணி கிருத்திகை. பக்தர்கள் முடிந்தால் ஆலயத்திற்கு பேரி சுப்பிரமணிய சுவாமிகள் சிஎம்சி கிட்ட இருக்கு. அந்த பேலஸ்க்கு எப்படி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அருகில் இருக்கிற கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த முருகர் கோயில். இந்த பரணியும் கிருத்திகையும் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆகவே இல்லந்தோறும் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயு, பல்லக விளக்கது பலரும் காண்பது சூரியன். அப்போ இல்லக விளக்கது இருள் நீப்பது எது? நாம் ஏற்றி வைக்கிற விளக்கிலே தீபத்திலே அண்ணாமலை தெரிகிறார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருஞ்சோதி, அண்ணாமலையார் அந்த தீபத்தில் தெரிகிறார் என்ற நம்பிக்கையோடு, பாவத்தோடு, பயத்தோடு நாம் தீபமேற்றி கார்த்திகை தீபத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி மதன் சிவாச்சாரிய சுவாமிகளே. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிமா.